திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணனை ஆதரித்து பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தொகுதிக்குட்பட்ட ஆறுமுகநேரியில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திருச்செந்தூர் தொகுதியை முழுமையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கு தாமரை சின்னத்தில் நின்று கொண்டிருப்பவர் KRM ராதாகிருஷ்ணன் எனவும், அவர் பல நல்ல விடயங்களை மக்களுக்காக தனது சொந்த செலவிலேயே செய்துள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டார். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியை திமுகவினர் தங்கள் குடும்ப சொத்தாக மாற்றி வைத்துள்ளார்கள் என்று அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் வரும் மே 4ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடியார் மீண்டும் முதல்வராக பதவியேற்பார் எனவும், அவர் பதவியேற்ற பிறகு பாஜக தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி தமிழகத்தில் உள்ள அனைத்து முக்கிய கோவில்களிலும் உள்ளூர் பகுதி மக்கள் தரிசனம் செய்வதற்கு 2 மணி நேரம் தனியாக ஒதுக்கப்படும் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய உறுப்பினரும் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் எங்கு சென்றாலும் அவரை மக்கள் ஏற்பதாக இல்லை எனவும், அனைத்து இடங்களிலும் அவரை விரட்டி அடிக்கிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஏராளமான வழக்குகள் இருந்தாலும் அவர் தொடர்ந்து தப்பித்து வருவதாக தெரிவித்த அண்ணாமலை, கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 2080 கற்பழிப்பு வழக்குகள் பதிவாகியிருப்பதாக கூறினார். முருகப்பெருமானின் சாட்சியாக KRM ராதாகிருஷ்ணனை திருச்செந்தூர் வேட்பாளராக பாஜக நிறுத்தியுள்ளது எனவும், திருச்செந்தூர் முருகன் கோவிலை மீண்டும் மக்களிடம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு இருப்பதால் அனைவரும் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து KRM ராதாகிருஷ்ணனை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அண்ணாமலை கேட்டுக் கொண்டார். அருமை சொந்தங்களை இன்னைக்கு நாம் மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக வரும் பொழுது திருச்செந்தூரில் மாற்றம் நிச்சயம் வேண்டும் என்பதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அருமை சொந்தங்களே, நாம் இதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இத்தனை காலமாக திருச்செந்தூரில் நாம் எல்லோரும் கூட ஒரு அரசியல் மாற்றத்திற்காக இத்தனை ஆண்டு காலமாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அடாவடி அரசியல் இந்த பகுதிக்கு அறிமுகப்படுத்தி பண அரசியலை கொண்டு வந்து யாரை வேண்டுமானாலும் விலை பேசி விலைக்கு வாங்கி விடலாம் என்கின்ற அரசியலை திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த பகுதியில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கெல்லாம் சரியான ஒரு நபர். அவரை எதிர்த்து களத்தில் சரியாக போட்டி போட்டு உங்களுடைய குரலாக இருக்கக்கூடிய ஒரு சரியான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அண்ணன் KRM ராதாகிருஷ்ணன் அடிக்கடி அண்ணன் KRM கிட்ட மிரட்டல் உருட்டல் எதுவுமே நடக்காது, அருமை சொந்தங்களே, நம்முடைய மீனவ சொந்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. உங்களுக்கு தெரியும், இந்திய அரசியல் வரலாற்றில் இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு 2019 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய மீனவ நண்பர்களுக்காக முதலாக ஒரு அமைச்சரவையை உருவாக்கினது 2019 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதுபோல நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு ஒரு தனி அமைச்சரவை நம்முடைய இந்திய அரசியலில் யாருமே தங்களுடைய கேபினெட்டில் கொடுக்கல. அதன் பிறகு மத்திய சம்பத்த யோஜனா என்கிற அற்புதமான ஒரு திட்டத்தை நம்முடைய மீனவ சொந்தங்களை கொண்டு வந்து தமிழகத்திற்கு மட்டுமே கடந்த 5 ஆண்டுகளில் மீனவ சொந்தங்களுக்கு 1241 கோடி ரூபாய் கடலோரத்துக்கு கூடிய மீனவ சொந்தங்களுக்கு நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு மீனவ சொந்தங்கள் படகு வாங்கினாங்கன்னா 50% 80% வரை மானியத்தோடு எல்லா விதமான படகுக்கும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியோடு நின்று கொண்டிருக்கிறார். ஐயா, திமுக வெறும் பேச்சுதான். சமீபத்தில் ஈரான்ல தமிழகத்தை சார்ந்த 400க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மாட்டிக்கொண்டார். மொத்தமாக தமிழகம், குஜராத், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா மாநிலத்தையும் சேர்த்து 530 மீனவர்கள் மாட்டிக்கொண்ட பொழுது போன வாரம் பத்திரமாக தமிழகத்தை சார்ந்த 440 மீனவர்களையும் ஈரானிலிருந்து மீட்டுக் கொண்டு வந்து நம்முடைய தாய்மொழியாக அதையும் கூட பெருமையாக சொல்லுவோம். இன்னைக்கு நாகர்கோவில்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களை எல்லாம் சந்தித்து ஆசீர்வாதம் கேட்பதற்காக வந்த பொழுது ஈரானிலிருந்து நாம் மீட்டுக் கொண்டு வந்த மீனவ சொந்தங்கள் கண்ணீரோடு நின்று பாரத பிரதமருக்கு நன்றி சொல்ல காட்சியும் கூட நான் இங்கே பார்த்துவிட்டு இங்கே வந்து கொண்டிருக்கின்ற மீனவ சொந்தங்களுக்கு எப்பொழுதும் கூட ஒரு உட்பத்துறைவராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், இருப்பார்கள். அண்ணன் KRM ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக அதிகமாக இருக்கிற சொல்வதையும் கூட என்னுடைய கடமையாக இந்த நேரத்தில் கருதுகிறேன். அருமை சொந்தங்களே, தூத்துக்குடிக்கு மட்டுமே நம்முடைய துறைமுகத்தினுடைய வளர்ச்சிக்காக
வெளிப்புறத்துடைய துறைமுக திட்டங்களுக்கு 7000 கோடியும், உள்கட்டமைப்புக்கு 1500 கோடியும், 8000 கோடி ரூபாய், 8500 கோடி ரூபாய் நம்முடைய துறைமுகத்துக்கு கொடுத்து இன்னைக்கு தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய துறைமுகமாக நம்முடைய தூத்துக்குடி VOC துறைமுகத்தை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துக் கொண்டிருக்கிறார். குலசேகரப்பட்டினுடைய விண்வெளி நிலையத்திற்கு மொத்தமாக மத்திய அரசு 986 கோடி ரூபாய் கொடுக்கும். தூத்துக்குடி விமான நிலையத்துடைய விரிவாக்கத்திற்கு 450 கோடி, 100 படுக்கைகளுடைய ESI மருத்துவமனை 138 கோடி, அமிர்த் பாரத் திட்டத்திற்கு தூத்துக்குடி ரயில்வே நிலையத்தை 133 கோடி ரூபாய் செலவுல அதையும் கூட சீர்படுத்தி மேம்படுத்தி உங்களுக்கு வழங்குகின்றோம். ராஞ்சி மணியாச்சி தூத்துக்குடி இடையே இரட்டை ரயில் பாதை 1100 கோடி ரூபாய் செலவு நடந்து கொண்டிருக்கிறது. NH 36 சேத்திய தோப்பு சோழபுரம் இடையே 4 வழிச்சாலை, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு மட்டுமே 490 கோடி, அமிர்த் திட்டத்திற்கு 214 கோடி, குழாய் மூலமா குடிநீர் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 3,21,000 இணைப்புகள் குழாய் மூலமாக குடிநீர் ஜல்ஜீவன் திட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அதே போல மோடி வீடு கிராமப்புறத்தில் 2122 வீடு, நகர்ப்புறத்தில் 8371 வீடு. MSME சிறு குறு செய்வர்களுக்கு மத்திய அரசு MSME கடன் இந்த ஒரு மாவட்டத்திற்கு மட்டுமே 4706 கோடி, முத்ரா திட்டத்தில் 6077 கோடி, பிரதம மந்திரியினுடைய கிசான் சம்மான் நிதி 48,000 விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய், பிரதம மந்திரியுடைய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 4,53,000 ஹெக்டருக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் தூத்துக்குடியில் மட்டும். ஐயா நான் படிச்சுக்கிட்டே போவேன். மத்திய அரசு தூத்துக்குடிக்கு மட்டும் என்ன செய்திருக்கின்றோம் என்பதை ஒரு பெரிய பட்டியலாக நான் வாசிக்க முடியும். எனக்கு மேலே மோடி ஐயா அவர்களும் கீழே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் பொழுது இது இன்னும் இரட்டிப்பாக என்கின்ற செய்தியை பெரிய வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே 46,000 கோடி. இந்திய அளவில் ஒரு மாநிலத்திற்கு அதிகப்படியான நிதி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு தமிழகத்திற்கு தான் நம்ம கொடுத்திருக்கிறோம் 46,000 கோடி. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்திருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், ஸ்டாலின் ஐயாவை போல தேர்தல் வாக்குறுதி கொடுத்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று பொய் சொல்லி நாங்கள் தெரியவில்லை. சொல்லாம உங்களுக்கு 125 நாட்களாக உயர்த்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற பீகார் மாநிலத்தில் இன்னும் 2 கோடி பேர் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு 32,000 கோடி தான் கொடுக்கிறோம். அருமை சொந்தங்களை, எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்மோடு இருப்பார்கள், தமிழ் சொந்தங்களோடு இருப்பார்கள், மீனவ சொந்தங்களோடு இருப்பார்கள், விவசாய பெருமக்களோடு இருப்பார்கள், ஆன்மீக இடங்களோடு இருப்பார்கள், உங்களுக்காக எப்பொழுதும் பிரதமர் இருப்பார்கள். இன்று பிரதமருடைய தூதுவராக இன்று பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக ஒருவர் நிற்க வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக முடிவு செய்து அவர்தான் வேட்பாளர் அறிவிப்பார். நம்முடைய அண்ணன் KRM அவர்களை பாரத பிரதமரை சந்திக்கும் பொழுது நானும் கூட இருக்கிற அருமை சொந்தங்களே, ஒரு நல்ல வேட்பாளரை, ஆளுமையான வேட்பாளரை, உங்களுக்கு பணி செய்யக்கூடிய வேட்பாளரை, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய வேட்பாளரை நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அண்ணன் KRM ராதாகிருஷ்ணன் அவர்களை உங்கள் முன்னால் நிறுத்தி இருக்கின்றோம். அவருக்கு நீங்கள் வெற்றி 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 மாலையை தாமரை சின்னத்தில் வாக்களித்து முருகப்பெருமானுடைய சாட்சியாக இருக்கிறது நீங்கள் அனுப்புகிறீர்கள். அருமை சொந்தங்களை, இன்னைக்கு திருச்செந்தூர் கோவில திரும்பவும் உங்கள் கையில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பை உங்களுக்கு இருக்கு. எப்படி சிக்கல்ல வேலை எடுத்து சூரபத்மனை வதம் செய்து 2வது ஆறுபடை வீட்டில் முருகப்பெருமான் குடியிருக்கிறாரோ அதே போல சூரபத்மனை இந்த தொகுதியில் நீங்கள் வதம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். யார் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கின்றார்கள் எல்லோரும் சூரபத்மன் தான். இன்னைக்கு அண்ணன் KRM ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்களுடைய குரலாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக அவர் இருப்பார் என்று சொல்லி, ஐயா 10 மணி இன்னும் 3 நிமிஷம் இருக்குது, 10 மணிக்குள்ள முடிக்கணும் நீங்கள் பொருளாக இருக்கிறது. 2 வாரத்திற்கு முன்பு தமிழகத்தினுடைய DGP தேர்தல் ஆணையம் மாற்றினார். 2 நாட்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளரை மாற்றினார். நீங்க ஏப்ரல் 23ஆம் தேதி முதலமைச்சரை மாற்றினோம்னா தமிழகத்துடைய வளர்ச்சியை உறுதி செய்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். அதற்கு உங்களுடைய தூதுவராக, உங்களுடைய குரலாக அண்ணன் KRM ராதாகிருஷ்ணன் அவர்களை தாமரை சின்னத்தில் நீங்கள் வெற்றிவாய் வழங்க வேண்டும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள் அன்பார்ந்த தலைவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம்.